இங்கே ஒரு மலைக்கு உயிர் இருக்கு. அது கண்மூடி அப்படியே தூங்குது. அது தூங்குற சமயத்துல உலகம் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடையுது. காலங்கள் மாறுது, காலநிலைகள் மாறுது. ஆனா அதோட தூக்கம் போகவே இல்லை. அப்பதான் ஒரு மனுஷன் அதோட தலையில இருக்கிற மரத்தை வெட்டி அதை டிஸ்டர்ப் பண்றான். அதுவும் கண் விழிச்சு பாக்குது. ரொம்ப சத்தம் கேட்டனால அதுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. அதனால அங்கிருந்து எந்திரிச்சு சுங்கி மாதிரி நடந்து காட்டுக்குள்ள போய் ஒரு செடியை தலவாணி மாதிரி யூஸ் பண்ணி அதுல சாயுது. அப்பயும் அதோட தூக்கத்தை கெடுக்க மனுஷன் அதோட மூக்குல கயிறை போட்டு இழுக்கிறான். அங்கிருந்து அதை எடுத்துட்டு போய் அவனுக்கு ஏத்த மாதிரி உளி வச்சு செதுக்கி அதை யூஸ் பண்றான். அதோட வாழ்க்கை மாவரிக்கிற மிஷினா மாதிரி இப்ப அதோட வாழ்க்கையும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப சில சோல்ஜர்ஸ் அங்க என்ட்ரி கொடுத்து அந்த கல்லை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த கல்லை அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பீரங்கி குண்டா உருவாக்கி அந்த பீரங்கில போட்டு அதை போருக்கு யூஸ் பண்றாங்க. போர் இப்ப வெறித்தனமா போகுது. அந்த கல்லை அப்படியே பறக்க விட்டுறாங்க. அந்த கல்லு அங்க பட்டு உடஞ்சு இப்ப தண்ணிக்குள்ள போகுது. இங்கேயாவது நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சா இங்கேயும் ஒரு அலை வந்து அதை அடிச்சிட்டு போயிருது. கடைசியா அந்த கல்லு இப்ப கரையில ஒதுங்குது. அந்த கல்லு கடைசியா தூங்குனதா இல்லையா நாளைக்கு பார்க்கலாம்.